Okay, let's debunk தமிழ் பொக்கிஷம். ஸோ தமிழ் பொக்கிஷம் இந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள்ல எங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குது, நிறைய முரண்பாடு இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பார்க்க போகிறது வேக்சினேஷன் ஆன்டி வேக்சர் அப்படின்னு ஒரு குரூப்பே ஓடிட்டு இருக்கு. இவர் வந்து ஆன்டி வேக்சினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறாரு. அவரோட கருத்துல என்ன இருக்கு, அதுல உண்மை எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பின்தங்கிய நாடு இது எதுவுமே எடுக்க வேண்டாம்ப்பா, வளர்ந்த நாடு எடுத்துக்கலாம். வளர்ந்த நாடு அமெரிக்கா, வளர்ந்த நாடு ஜப்பான். ஓகேயா? அமெரிக்கால கட்டாய வேக்சினேஷன் அப்படிங்கிறது இருக்கு. கர்ப்பமாகும் போது, கர்ப்பத்துக்கு முன்னாடி, குழந்தை பிறந்த போது, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 1 மாசம் 2 மாதம், இப்படி பலதரப்பட்ட வேக்சினேஷன் அமெரிக்கால இருக்கு. ஜப்பான்ல வேக்சினேஷன் கிடையாது. கட்டாயமா நீ இந்த வேக்சினேஷனை போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஜப்பான்ல கிடையாது. குழந்தைகள் இறப்பு என்பது வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் அதிகமாக இருப்பது எங்குதான்? அமெரிக்காவில் தான். அப்படி குழந்தைகள் இறப்பு விகிதம் அமெரிக்காவில் கூடுதல். அப்படியும் பிழைக்கும் குழந்தைகளில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஏதோ ஒரு ஜெனட்டிக்கலா ஒரு டிசீஸ்ல, அவங்களோட பாரம்பரியமான ஒரு நோய் தொற்றில் வீழ்ந்து விடுகிறார்கள். ஆட்டிசம் கூடுதலாக வருகிறது, புது புது விதமான நோய்கள் வருகிறது, கேன்சர் அதிக அளவு வருகிறது. இது எல்லாமே அமெரிக்கா நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஆனா நீங்க ஜப்பான் எடுத்து பாருங்க, குழந்தைகள் இறப்பு விகிதம் ரொம்பவே குறைவாக இருக்கும் நாடு ஜப்பான் தான். ஆனா வேறொரு விஷயத்தையும் கவனிக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பவர்களும் ஜப்பான் நாட்டவர்கள். ஸோ இவர் இந்த இடத்துல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஸோ எங்கெங்கெல்லாம் வேக்சினேஷன் யூஸ் பண்றாங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து ஆட்டிசம் இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவிட்டு வருது. ஏன் இப்போ ஆட்டிசம்ன்றத டேர்ம் பண்றது அப்படின்னா, ஆன்டி வேக்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு குரூப்ஸே ஓடிட்டு இருக்கு. அந்த குரூப்போட முக்கியமான இது என்னன்னா, என் குழந்தைகளுக்கு வந்து நீங்க வேக்சின் போடுறதுனால தான் ஆட்டிசம் வருது, ஸோ வேக்சினேஷனே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட கருத்து என்ன அப்படின்னா, என்னோட குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வரக்கூடாது, ஸோ அதுக்கு நான் வேக்சினேஷன் போட மாட்டேன். ஸோ வேக்சினேஷன் போடுறதுனால ஆட்டிசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படியோ வந்து யாரோ ஒரு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டடி பத்தி பார்க்கலாம். ஸோ another time, these kids was autism. So a lot of these kids ended up having a diagnosis of autism. And what they did, I'm actually going to sketch out for you. Let's get them out. And he noticed that on the intestinal biopsies, when you actually got a little bit of tissue, that was the cause of the inflammation. So this was how the parents and families that had been. So இது வந்து ஒரு ஸ்டடி பத்தி இந்த கான் அகாடமி பேசுறாங்க. இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணது யூகேஎஸ் இந்த ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு டாக்டர் அஸ் வெல் அஸ் ரிசர்ச். சரியா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எம்எம்ஆர் வேக்சின் போடுறதுனால ஒரு மிஸ்ட்ரி ப்ரோட்டீன் கிரியேட் ஆகுது. அந்த ப்ரோட்டீன் வந்து உங்களோட பிரெயின் அஃபெக்ட் பண்ணி ஆட்டிசம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட்டிசம் வந்து இது பண்ணுது. ஸோ உங்களோட சைல்டு டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எல்லாமே அடியாது. அதனால எம்எம்ஆர் யாரும் இது பண்ணாதீங்க, எம்எம்ஆரை பேன் பண்ணணும் அப்படின்னே வந்து இந்த ஸ்டடி கிரியேட் பண்ணி சொல்றாரு. இந்த ஸ்டடி ரன் பண்ணப்பட்டது 1998. அதுக்கப்புறம் 2002 or 2001 அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டது. இவர் மீடியா லெவல்ல நல்லா பெரிய விஷயமா பேசப்பட்டது. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவங்க சொல்ற இந்த ஆக்டிவ் வேக்சின் அந்த குரூப் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 1998ல இந்த வேக்ஃபீல்டோட ஸ்டடியை கோட் பண்ணிட்டு, இனிமே எங்களுக்கு வந்து வேக்சினேஷனே இருக்கக்கூடாது. ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் வந்து ஒரு ஸ்டடி பண்ணாரு. இதனால எம்எம்ஆர் மாதிரியான வேக்சின்ஸ் வந்து எங்களோட குழந்தைகளுக்கு ஆட்டிசத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. யூஎஸ்ல மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிலையும் இந்த மாதிரியான பரவலான ஒரு தாக்கம் இருக்குதான் செஞ்சது. ஸோ இந்த ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டோட பேக்ரவுண்டை பத்தி பார்த்தா, சரி ஓகே, அவர் வந்து ஒட்டுமொத்தமா வேக்சினேஷனே வேணாம்னு சொன்னாரா, இல்ல எம்எம்ஆர் வேக்சினேஷன் மட்டும் வேணாம்னு சொன்னாரா அப்படின்றத பார்க்கலாம். Field did not recommend the MMR vaccine. He was in favor of single disease vaccines. So, for example, separate vaccines for measles and mumps instead of just one for both. And he actually said he vaccinated his own children this way. The single vaccines are likely in this context to be safer. In fact, Wakefield and mumps instead of just one for both. And he actually said he vaccinated. In fact. ஸோ ஆக்சுவலாக அந்த டாக்டர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்டர். இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிங்கிள் வேக்சின் இஸ் சேஃபர் தென் எம்எம்ஆர் வேக்சின். எம்எம்ஆர் வேக்சினை மட்டும் பேன் பண்ணா போதும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக மீடியா வழியும் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த ஆன்டி வேக்சின் குரூப் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேக்சினேஷனே வேணாம்னு சொல்றாங்க. இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிங்கிள் வேக்சினேஷன் மட்டும் இருக்கலாம், ட்ரிபிள் அதாவது எம்எம்ஆர் வேக்சினேஷன் வேண்டாம், அதை பேன் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு.
ஸோ இவர் வேக்சினேஷனே வேணாம் அப்படின்னு சொல்ல கிடையாது. இந்த ரிசர்ச்சை கோட் பண்ற இந்த ரிசர்ச் பண்ணவரே என்ன சொல்றாரு, இந்த வேக்சினேஷனே வேணாம்னு சொல்லல, என்னோட குழந்தைகளுக்கே சிங்கிள் வேக்சினேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட பேக்ரவுண்டை இன்னும் நிறைய தேடி தேடி போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இருக்கும். அது போறதுக்கு முன்னாடி ஸோ இவர் கொடுத்த ஸ்டடி இவர் ஒரு ஸ்டடி சப்மிட் பண்ணியிருக்காரு. அதை மீடியா கொடுத்தாச்சு. மீடியால வந்து பரவலா பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி மற்ற ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்லுது, இது ரீசன் இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி மற்ற இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்றத பார்க்கலாம். For years, people what they got imagine that in a few different places, and of course the first place to talk about is the UK, because of course this study was initially done in the UK, and in the UK they looked over 6 years and they found that actually MMR vaccine rates had been steady. There had not been an increase. So already this is a little weird. If we're thinking that the vaccine is causing autism, you'd expect something different. So they looked again. They actually looked another time. This time they actually looked in the US. And in the United States, they did this study over 15 years. And over 15 years, same thing. Steady vaccine rates, even though autism rates were going up. Now, another study was actually done, this time in Canada. And surprisingly, in Canada, turns out that the vaccine rates are actually going down slightly. So vaccine rates over 12 years now went down, even though autism rates were going up. So இந்த இடத்துல இந்த ஸ்டடீஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்னதான் எம்எம்ஆர் வேக்சினேஷன் நார்மலா இருந்தாலுமே குறைஞ்சாலுமே ஆட்டிசம் ரேட் வந்து அதுல சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டே இருக்கு. அதே மாதிரியான ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ அந்த 3 ஸ்டடீஸ்லயுமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எம்எம்ஆர் வேக்சின் கம்மியாகிறதுனால கூட இருக்குதுனாலையோ ஆட்டிசம்க்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. எம்எம்ஆர் வேக்சினேஷனுக்கும் அந்த ஆட்டிசத்துக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டடீஸ் வந்து ஏற்கனவே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. இது வந்து 2002 அதுக்கப்புறம் தான் இந்த ரிசர்ச்லாம் வந்து சப்மிட் பண்ணாங்க. So இதுல உள்ள இருக்க அரசியலை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். This data looked at part of it was actually very detrimental at all. Right now in the UK, and this study in countries, another one was. What about that Wakefield study? Another. So in the Wakefield study, no stars like a retract ஆகாம இருக்கு, which means like they didn't take it back from the registry actually. So அப்ப என்ன பண்றாங்க, ஃபின்லாண்ட்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டடி குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு type of study, a different approach that they thought would kind of conclusively answer the question. They basically said, well, fine, why don't we follow 1.8 million children? So obviously this is many children that are getting vaccinated, and just follow them over time and see if they develop autism. And this might kind of answer once and for all whether there's a link. And so they followed these kids over time, and they found a grand total of 0 cases of vaccine-associated autism. So Finlandல almost like 1992ல இருந்து அந்த ஸ்டடி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக 2001ல அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா எம்எம்ஆர் வேக்சினேஷனுக்கும் 1.8 மில்லியன் கிட்ஸோட ஆட்டிசம் அவங்களோட அதுல இருக்க ஒரு சின்ன குரூப்ல ஆட்டிசத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. ஸோ இந்த 4 ரிப்போர்ட்டுமே இந்த 1998ல வேக்ஃபீல்டால கிரியேட் பண்ண ஸ்டடிக்கு ஆப்போசிட்டா தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து சிலது சரி இதுல முரண்பாடா இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. சரி, இந்த வேக்ஃபீல்ட் யாரு, எதனால இதை மட்டும் பேன் பண்ண சொல்றாரு, ஏன் இவருக்கு இந்த இதுல மட்டும் அந்த எம்எம்ஆர் வேக்சின்ல ஏன் இவருக்கு அவ்வளவு காண்டு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். Appropriate. First of all, so this group is at a 1997. Turned out that Wakefield actually a year the National Health Service and 2 years before the Wakefield study. சில என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா 1998ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஆனா 1996லேயே வந்து ஒரு லாயர் குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, யூகேல இருக்க ஒரு லாயர் குரூப் வந்து எம்எம்ஆர் வேக்சினுக்கு எதிராக நாங்க வந்து சூ பண்ணணும், அவங்கள வந்து $1 million நாங்க சூ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக இவருக்கு வந்து ஒரு 50,000 UK பவுண்ட்ஸ் வந்து வேக்ஃபீல்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. காசா கொடுத்து நீ ஒரு ஸ்டடி கிரியேட் பண்ணு, அந்த ஸ்டடி ரிசல்ட்டை வந்து எம்எம்ஆருக்கு ஆப்போசிட்டா ஒரு இது பாயிண்ட் வைக்கணும், ஸ்டடி ரிசல்ட் வந்து இருக்கணும், அப்படி இருந்ததுன்னு சொன்னா நான் உங்களுக்கு 50,000 தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் a group of lawyers who were actually hoping to and this is not something that Wakefield did out, a vaccine of all. So lawyers வந்து 1996ல அவருக்கு மணி கொடுத்திருக்காங்க. 1997ல so Wakefield had a patent on a vaccine that would have competed with. So இவர் அந்த இடத்துல என்ன ஐடியா பண்ணியிருக்காரு, 1998ல எம்எம்ஆருக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டடி கிரியேட் பண்ணியிருக்காரு. 1997ல
இவரே ஒரு பேட்டன்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த பேட்டன்ட் என்ன அப்படின்னா சிங்கிள் வேக்சினேஷனுக்கு ஒரு பேட்டன்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. which மீன்ஸ் இவர் அந்த எம்எம்ஆர்ன்றது ஒரு மூணு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு வேக்சின். அது இல்லாம அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் இது மட்டும் பேட்டன்ட் வாங்கிட்டா, ஸோ யாரெல்லாம் எம்எம்ஆர் போகலையோ அவங்க எல்லாம் வந்து இந்த சிங்கிள் பேட்டன்ட்க்கு கண்டிப்பா வருவாங்க, சிங்கிள் வேக்சினேஷன் வருவாங்க. அதனால வேக்ஃபீல்ட் வந்து அதிகமா பயனடைய சான்சஸ் இருக்கு. அதனால 1997ல இதெல்லாம் பண்ணிருக்காரு. The MMR vaccine was kind of an alternative MMR vaccine. And so again, this is a major conflict of interest. ஸோ 1997ல எம்எம்ஆருக்கு ஆப்போசிட்டா ஒரே ஒரு சிங்கிள் வேக்சினேஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் 1990யோட ஸ்டடி ரிசல்ட்டை இது பண்றாரு. அதுக்கு 13 ஆத்தர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 13 ஆத்தர்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டடி கிரியேட் பண்ணி எம்எம்ஆரை வந்து பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது 2002ல வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. Because if he's doing a study on one vaccine and showing that it's not a great. ஸோ இந்த வேக்ஃபீல்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், வேக்ஃபீல்டோட ஃப்ராட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. 1998ல வந்து இவர் வந்து ஒரு 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 எம்எம்ஆரை வந்து பிளேம் பண்றாரு. அந்த இடத்துல எப்படி பிளேம் பண்றாரு அப்படின்னா, எம்எம்ஆரை வந்து ஒரு இட்லி கடைன்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு. ஸோ எம்எம்ஆர் வந்து 3 இட்லி 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, இவர் வந்து ஒரு இட்லி 10 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஸோ ஆக்சுவலா எல்லாரும் எங்க போவாங்க, 3 இட்லி 10 ரூபாய் கொடுக்குற கடைக்கு தான் போவாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, இல்ல நமக்கு இது வரமாட்டாங்களே, ஸோ நம்ம இட்லி வியாபாரம் அடி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எம்எம்ஆர் எதிர்த்து ஒரு ஸ்டடி பண்றாரு. அந்த 3 இட்லி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் நோய் வருது, டைரியா வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி கிரியேட் பண்ணி அந்த ஸ்டடியை 1998ல சப்மிட் பண்றாரு. அப்போ உடனே என்ன ஆகும், மக்களோட இதெல்லாம் அப்போ எம்எம்ஆர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேட்டன்ட்க்கு, இவர் வச்சிருக்க சிங்கிள் வேக்சினேஷன் பேட்டன்ட்க்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஸ்டடியை பண்ணாரு. ஆனா கதை எங்க திரும்பிச்சு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த ஜனங்கள் எல்லாருமே இட்லி சாப்பிட்றதே நிறுத்திட்டாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, வேக்சினேஷன்ன்றது இட்லி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் 3 இட்லி 10 ரூபாய்க்கு கொடுத்தான், இவர் வேக்ஃபீல்ட் வந்து ஒரு இட்லி 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. இவர் அதை எதிர்த்து ஸ்டடி பண்ணதுனால ஒட்டுமொத்த வேக்சினேஷன் இண்டஸ்ட்ரி, ஒட்டுமொத்த வேக்சினேஷனே வேணாம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இட்லி சாப்பிட்டாலே டைரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மைண்ட் செட்ல கிரியேட் ஆகி யாருமே அந்த வேக்சினேஷனோட மறுத்துட்டாங்க. இதுதான் இங்க நடந்த பிரச்சனை. அந்த நடந்த பிரச்சனையில அவரும் தான் மாட்டிக்கிட்டாரு. பட் அவருக்கு என்ன பெனிஃபிட்னா, அட்லீஸ்ட் லாயிட் வந்து ஒரு 50,000 பவுண்ட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் அவர் பண்ணிருக்கலாம். இந்த பேட்டன் மூலமா அவருக்கும் காசு வந்து. இதுதான் இவருக்கு இவர் பண்ண ஒரு அரசியல். இந்த அரசியல் எந்த அளவுக்கு தாக்கத்தை கிரியேட் பண்ணது அப்படின்னு தெரியாமலே இந்த தமிழ் பொக்கிஷம்ன்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் வருத்தமாக இருக்கு. Great vaccine that causes autism, then obviously that sets him up very nicely to actually put out his own alternative version of. இதே ஸ்டோரியில என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேக்ஃபீல்டுக்கு எதிராக குற்றங்கள் சாட்டி, இல்ல நீங்க சொன்னது தப்பு, நீங்க சொன்னதுல ஏதோ தப்பு இருக்கு, நீங்க ஸ்டடி பண்ணல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு திரும்ப சொன்னதுனால 2004ல இவங்க கூடயே இருந்த, இப்ப வேக்ஃபீல்ட் கூடயே இருந்த 13 ஆத்தர்ல 10 ஆத்தர் என்ன பண்றாங்க, அதை விட்டு வெளியில வராங்க. அந்த குரூப்பை விட்டு வெளியில வந்து இல்ல அதை வந்து நாங்க எடுத்துக்கிறோம். which means retractor in the sense அந்த ஸ்டடில இருந்து நாங்க வெளியில வரோம், அதை வந்து அக்செப்ட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அதுக்கப்புறம் பிரையன் டீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் என்ன பண்றது, இதுல என்னதான்ப்பா உள்ள இருக்கு, I want to get to the bottom அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே இல்ல, பிரையன் டீர் வந்து இங்க ஒரு திருவள்ளுவர் மாதிரி, ஸோ எப்பொருள் யார் வார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்ல இருந்துட்டு நான் உள்ள போய் தேடணும், இது என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் தான் 1996, 97 இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே பிரைன் டீர் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி எல்லாத்தையும் மீடியாக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இதனால வேக்ஃபீல்டுக்கு எதிராக ஜிஎம்சி அப்படின்னு சொல்லப்படுற ஜெனரல் மெடிசன் சம்திங், ஸோ அவங்க என்ன பண்றாங்க, யூகேல இருக்கவங்க இதெல்லாம் எடுத்து கேட்கறாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டடி பண்ணீங்க இல்லையா, அந்த ஸ்டடி பண்ண கொடுத்த டேட்டாவை எங்களுக்கு கொடுங்க, திரும்ப அந்த ஸ்டடியை மேஜர்ல பண்ணிக்காருங்க இன்னொரு ஆடியன்ஸ்க்கு. அதாவது ஏற்கனவே நீங்க பண்ணது ரொம்ப கம்மியான சில்ட்ரனா இருக்கு, நீங்க பண்ண ஸ்டடி உண்மையா இருந்தது அப்படின்னு சொன்னா இது பண்ண ஸ்டடியவே ஒரு 10,000 பேருக்கோ இல்ல 100,000 பேருக்கு பண்ணிக்காமீங்க, அதுக்கப்புறம் நான் நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வேக்ஃபீல்ட் அதை மறுத்து நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு லீவ் பண்றேன், கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். ஏன் அப்படின்னா அவர் பண்ணது ஒரு போகஸ்ன்னு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான், அதனால அவர் வெளியில வந்துட்டார். இது எல்லாமே பிரைன் டீர் வந்து ஒவ்வொன்றா அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா கிரியேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு 2009ல. இந்த அரசியல், இந்த டாக்டர் பண்ண இதெல்லாமே தெரிஞ்சு போய் எல்லாமே புரிஞ்சாச்சு. இது யூகேக்கு மட்டும் தெரிகிற ஒரு அரசியலா இருந்தது. ஆனா இது வெளியில எங்க போய் மாட்டுச்சு இந்த மாதிரி அப்படின்னா, தமிழ் பொக்கிஷம் மாதிரியான ஒரு இந்த மாதிரியான யூடியூப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேக்சினேஷனே கூடாது அவர்கள்தான். வேக்சினேஷன் நீங்க நல்லது செய்தா கெட்டது செய்தா என்கிற கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லலாம். இப்ப நீங்களே சொல்லுங்க, வேக்சினேஷன் வேணுமா வேணாமா அப்படின்றத இவர் எந்த விதத்துல புகுத்துறாரு அப்படின்றத இங்க பயமா இருக்கு. அங்க உள்ள நடந்த அரசியல் வேற,
ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட விதங்கள் வேற. 3 இட்லி வேணுமா, 1 இட்லி வேணுமா அப்படின்றத அந்த டாக்டர் சொன்னதே தவிர, இட்லியே வேணான்னு அப்படி இந்த டாக்டர் சொல்ல கிடையாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இட்லியே சாப்பிட்டா இப்படி வந்துரும், வேக்சினேஷன் போட்டா நமக்கு ஆட்டிசம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அந்த வேக்சினேஷனுக்கு எதிர்த்து நம்ம போராடிட்டே இருக்கோம். அதை பத்தின பொய்யான ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த வேக்சினேஷன் நம்ம குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நானு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல கண்டிப்பா ஒருத்தராவது போலியோல அட்டாக் ஆகி நொண்டியா இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து உடம்பு இல்லாம இருந்திருக்கும். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த போலியோ தான். ஸோ போலியோ ஏன் இப்ப இல்ல அப்படின்னு கேட்டா வேக்சினேஷன் மட்டும்தான் காரணமா இருக்கு. ஸோ ஆப்பிரிக்கால எபோலா வந்ததுக்கும் அந்த வேக்சினேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாடே வந்து அந்த கண்ட்ரியே வந்து அந்த கான்டினென்ட்டே வந்து ரொம்ப ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வேக்சினேஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு தான் சொல்றோம். இதை சில மக்களுக்கு புரியல அப்படின்றதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கு. அதை அவங்களுக்கு புரியுற விஷயமா இல்ல புரியுற லாங்குவேஜ்ல புரியுற மாதிரி சொல்லணும்ன்றதுதான் எங்களோட தேவையா இருக்குது. ஒருவேளை இந்த வேக்சினேஷன்ல இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு, இல்ல இது நாங்க சொல்றது தப்பு, எங்களுக்கு விளங்கல, எங்களுக்கு இன்னும் இதுல அரசியல் புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க, எங்களோட தொடர்ந்து பேசுங்க. இதே நாம ரொம்ப ஆராய்ந்து தேடுவோம், உண்மையை கற்றுக்கொள்வோம். அவ்வளவுதான். நீங்க உண்மையை சொல்லிக் கொடுத்தாலும் சரி, நாங்க உண்மையை சொன்னாலும் சரி, உண்மையாவே இருக்க போகுது. நன்றி. மீண்டும் பேசுவோம்.